குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பயோடெக்னாலஜியில் இந்த ப்ராசஸ் இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாற்றி அமைக்கப்பட்ட டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அதில் வந்து நம்ம விரும்பி ஜீனை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம பெறுறோம் இல்லையா. அதில் வந்து அக்ரியில் விவசாயத்தில் வந்து இந்த காட்டன் பருத்தி விளைவிக்கிற விவசாயிகளுக்கு வந்து அந்த புழுக்கள் காய்ப்புழுக்கள்ங்கிற புழு வந்து செடியை வந்து நாசம் பண்ணி பூ வந்து பஞ்சு நிறைய வராமல் அவங்களுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்ததுனால டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூச்சி எதிர்ப்புத்தன்மை வாய்ந்த பிடி காட்டன். அதாவது பூச்சியை எதிர்க்கக்கூடிய பூச்சினால் பாதிக்காத காட்டன் செடியை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிடி கிராப்ஸ் இங்கிலீஷில், அது பூச்சியை எதிர்கொள்ளக்கூடிய பயிர் வகைகள். பூச்சி எதிர்ப்புத்தன்மை பிடி காட்டன் அல்லது பருத்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, பருத்தி செடியில் காட்டன் செடியில் அந்த பிடி அப்படிங்கிறது பேசிலஸ் துரிஞ்சினேசஸ் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னான்னு நம்ம பார்ப்போம். இந்த பிடி காட்டன்கிறது மரபணு மாற்றப்பட்ட உயிரினம். அதனுடைய ஜீனை நம்ம மாற்றிட்டோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இங்கிலீஷில். மரபணுசார் மாற்றம் செய்யப்பட்ட தீங்குயிரி எதிர்ப்பு பெற்ற பருத்தி தாவர ரகம். தீங்குயிரினா பெஸ்ட்டு. அந்த பருத்தி செடிக்கு தீமை கொடுக்கிற உயிரிலிருந்து மரபணுவிலேயே மாற்றம் செய்யப்பட்ட ஒரு தாவரம். ஸோ இங்கிலீஷில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் காட்டன் வெரைட்டி. இது வந்து இன்செக்டிசைட் ஆக்டிவிட்டீஸ். அந்த பால்வாம்ங்கிறது தான் அந்த பிடி பருத்தி செடியே காட்டன் செடியே தாக்கக்கூடிய ஒரு இதோடைய லார்வா. இந்த லார்வா இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டத்தை கொடுத்தது. இதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பேசிலஸ் துரிஞ்சினேசஸ் அப்படிங்கிறக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து அதில் வந்து 200 விதமான டாக்ஸினை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு விதமான பூச்சியை கொல்லும். பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் 200 டிஃப்ரெண்ட் பிடி டாக்ஸின் டிஃப்ரெண்ட் இன்செக்டை கொல்லுச்சு. தமிழில் பேசிலஸ் துரிஞ்சினேசஸ் அந்த பாக்டீரியா வந்து 200 விதமான நச்சுப் பொருட்களை கொல்லக்கூடியது. இது லார்வா, பூச்சியோடைய லார்வா, அந்துப்பூச்சி, வண்ணத்துப்பூச்சி, உண்ணி, காட் ஃப்ளைஸ், சின்ன சின்ன பூச்சிகளுடைய லார்வாவெல்லாம் இது வந்து சாப்பிடும். பேசிலஸ் துரிஞ்சினேசஸ் வந்து சாப்பிடும். ஸோ அப்போ அதனுடைய ஜீனை இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜீனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா க்ரை ஜீன். பேசிலஸ் துரிஞ்சினிலேருந்து எடுக்கப்பட்ட ஜீனுக்கு பேர் க்ரை ஜீன், க்ரை மரபணு. அது எப்படி இருக்குன்னு என்கோடட் ஃபார் டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸ். க்ரை எண்டோடாக்சின் ஒரு நச்சுப்படிக மரபணு. இது வந்து